நெடுஞ்சாலையின் ஓய்வு நிறுத்தத்தில் தற்செயலாக விட்டுச் செல்லப்பட்ட இரு குழந்தைகள் காவல்துறையின் விரைவான நடவடிக்கையினால் அவர்களின் பெற்றோருடன் மீண்டும் இணைந்தனர். திங்கட்கிழமை மாலையில் சுங்கை மராப் ஓய்வு நிறுத்தத்தில் நின்ற பிறகு ஒரு தம்பதியினர் சாலை பரிசோதனை இடத்தில் நிறுத்தப்பட்டிருந்த போலீஸ் குழுவை அணுகி தங்களது கவலையை தெரிவித்ததாக செப்பாங் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் நோரிசாம் பஹாமன் தெரிவித்தார். தங்களுக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து 2 லான்ஸ் கார்பரல்களான ரோட்ஸேரி அடெலி ராடின், முகமது அமீருல் ஃபாசி, முகமது ஷுக்ரி ஆகியோர் அந்த குடும்பத்தை விரைவாக ஓய்வு நிறுத்தத்திற்கு அழைத்துச் சென்றனர். இதனால் அந்த குழந்தைகள் தங்களது பெற்றோருடன் பாதுகாப்பாக இணைவதற்கு வழிவகுத்தது என நோரிசாம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். இச்சம்பவம் குறித்த சமூக ஊடக பதிவும் இணையத்தில் பதிவேற்றப்பட்டது. அந்த பதிவில் போலீஸ் வாகனம் ஒன்று அந்த குடும்பத்தை ஓய்வு நிறுத்தத்திற்கு அழைத்துச் செல்வதை காண முடிந்தது. அத்துடன் ஓய்வு நிறுத்தத்திலிருந்து சிறிது தூரம் பயணித்த பிறகு குழந்தை காணாமல் போனதை அந்த குடும்பம் கவனித்ததாக பெற்றோரின் வாக்குமூலமும் அந்த காணொளியில் பதிவிடப்பட்டது. சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் ஈஜி ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில்.